நீ எங்க போய் நில்லு ஹுமேரா. என்னையே ஏமாத்துறியா? என்ன விட்டுடுங்க. சொன்ன கேளுங்க. என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். என்ன விட்டுடுங்க. என்ன விட்டுடுங்க. நோ நோ. அம்மா, ஜோயா போன் இன்னும் ஆஃப்ல தான் இருக்கு. சார், என்ன விஷயமா? ஜோயா இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்ல. அவ போனும் வேற ஒர்க் பண்ண மாட்டேங்குது. பாவம், அவ எங்க இருக்கானே தெரியல. அம்மா, அவ ஒன்னும் பாவம் இல்ல. அந்த பொறுப்பே இல்லாத பொண்ணை நினைச்சு நீங்க இந்த அளவுக்கு வருத்தப்பட வேண்டியதில்ல. சார், நீ அவளை பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. ஆனா நிச்சயமா ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. இல்லன்னா அவ இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டா. ஆமாண்ணா, இன்னைக்கு நியூயார்க்ல இருந்து ஜோயாவோட மாமாவும் பேசினாரு. ஜோயா தினமும் வீடியோ சாட்டிங் வருவா, ஆனா இன்னைக்கு ஏன் அவன் வரலன்னு கேட்டாரு. ஜோயா எங்கன்னு வேற கேட்டாரு. அவளை எதுக்காக நீ கஃபேக்கு அனுப்பி வச்ச? அதுவும் அக்கிரம சந்திக்கிறதுக்கு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? அம்மா ப்ளீஸ் காம் டவுன். அவ ஊர் சுத்த போயிருப்பா. போன் ஆஃப் பண்ணி வச்சிருப்பா. வந்துருவா. வாடி உள்ளவா. இந்தா, இவ்வளவு சீக்கிரமா ரெடி பண்ணி கீழே கூட்டிட்டு வா. நிக்காவுக்கு லேட் ஆக கூடாது. உன் கூட வந்தவனுங்க எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. இப்ப நீ என்ன பண்ண போறக்கனா? அப்பா, என்ன அடிக்காதப்பா. எங்க அப்பா கூட என்ன இது வரைக்கும் அடிச்சதே இல்லை. உங்ககிட்ட தான் வாங்கியிருக்கேன். அடிக்க வேண்டியது ஒண்ணு இல்லடா, உங்க அப்பனை தான். மரா, இவனை அடி. இப்போ நீ இவனை அடிக்கிற அடியில வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது. அடி இவனை.
போன் வரவே இல்லையே. ஹலோ ஹலோ அத்தை, என்ன இங்க? அக்ரம், அக்ரம் சீக்கிரம் வா. என்னாச்சு? ஜோயா உள்ள போய் கதவை போட்டுக்கிட்டா. அவ கையில போன் வேற இருக்கு. ஜோயா, 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 நீ எங்க இருக்க? இப்படி எல்லாம் செஞ்சா உன்னை விட்டுருவோமா? ஓடி ஓடி கிட்ட. சார், ஜோயா கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அவன் நிச்சயமா பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கா. ப்ளீஸ் ஏதாவது செய். அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, பொறுமையா இருங்க. நஜ்மா, நீ ஜோயாவுக்கு ஃபோன் பண்ணீங்க? பண்ண அண்ணா, ஆனா அவங்க போன் ஆஃப்ல இருக்கு. அக்ரம்க்கு லைன் போக மாட்டேங்குது. அம்மா ஒரு நிமிஷம் போனை கொடுங்களேன். இந்தா. பிரசாத், எனக்கு அக்ரமோட வீட்டு ஃபோன் நம்பர் வேணும். சீக்கிரம். ஹுமேராவுக்கும் அயானுக்கும் இவ்வளவு சீக்கிரமா எதுக்காக நிக்கா பண்ணணும்? என்ன சொல்றேன்னா, இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு என்ன வயசாயிடுச்சு? ராஷித், ஹோமேரா 20 வயசு பொண்ணு, நம்ம அயான் 22 வயசு பையன். இங்க பாரு ஷெரின், நான் ஒன்னும் அந்த அர்த்தத்துல கேட்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவங்களுக்கு என்ன அவசரம்? நல்லா தானே இருக்கு. ஒரு பொண்ணு போறா, இன்னொரு பொண்ணு வரா. ரஷித் மியான், நீங்க இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் வேண்டான்னு சொல்ல வரீங்களா இல்ல வேற ஏதாவது விஷயமா? இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இல்ல. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம அவசரப்படுறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா சில விஷயங்களை காலம் போனதுக்கு அப்புறம் நினைச்சு பார்த்து பிரயோஜனம் இல்லை. அப்புறம் அதோட விளைவு எப்படி இருக்குன்னா, காலம் முழுக்க அந்த மனுஷன் பிரச்சனையோடவே வாழ வேண்டியதா போயிடும். அதனாலதான் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்த நம்ம உட்கார்ந்து நிதானமா பேசலான்னு. அப்புறம் இத பத்தி அயான் கிட்டையும் ஹுமேரா கிட்டையும் பேசணும்ல. அவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் காலம் முழுக்க ஒன்னா வாழ போறாங்க. இந்த வாழ்க்கை பயணம் அவங்களுக்கு காலம் முழுக்க ஒரு பாரமா ஆயிடக்கூடாது. அதனாலதான் இத பத்தி நான் என்ன ஹுமேரா, உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி உன்னை இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா பதிலுக்கு நீ சும்மா சிரிக்க கூட மாட்டேங்கிறியே. நீ இப்படியே கவலைப்பட்டு இருந்தீன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடும். So come on, smile. அயான், thank you so much. நீ படம்லாம் பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சாரியும் சொல்லக்கூடாது, தேங்க்ஸும் சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாம நீ நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் உனக்கு உதவி பண்ணாம வேற யார் பண்ணுவா சொல்லு? இன்னைக்கு நம்ம கிட்ட அடி வாங்கி அவமானப்பட்டு ஓடி போனானே, அவனை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்காதவங்கள நான் எப்போ மதிக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த ப்ராப்ளம்க்கு எதிராக ரிவால்வ் பண்ணா ரொம்ப சீக்கிரத்துல இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். வாங்க. பாருங்க. Now come on, smile and let's go. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே எப்பவும் சந்தோஷமா தான் இருக்கும். பாருங்க, எவ்வளவு அன்பா இருக்காங்க. இத பார்த்ததுக்கு அப்புறமும் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்புன்னு நினைக்கிறீங்களா?
ஹலோ. சலாம் அலைக்கும். நான் அசார் அகமது கான் பேசுறேன். அக்ரம் கிட்ட கொஞ்சம் பேசணும். அக்ரம் ஆபீஸ்க்கு போயிட்டாரே. நீங்க அக்ரமோட அம்மா தானே? ஆமா, நான் அக்ரமுடைய அம்மா தான் பேசுறேன். உங்க உடம்பு இப்ப எப்படி இருக்கு? என் உடம்புக்கு என்ன ஆச்சு? அல்லாவுடைய கருணையால நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். அப்படியா? சரிங்க, அல்லாஹ் ஹாஃபிஸ். பிரசாத், நான் ஒரு நம்பரை ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். அந்த நம்பரோட லொகேஷனை உடனே ட்ரேஸ் பண்ணி எனக்கு சொல்லு. சீக்கிரம், இட்ஸ் வெரி அர்ஜென்ட். அம்மா, நான் கேபின்ல செக் பண்ணி பார்க்குறேன். அங்கே தான் நாங்கள் 2 பேரும் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சில மணி நேரத்திற்குள் உன்னிடம் சில மாற்றத்தை கண்டேன். முன்பு நெருப்பாக இருந்த நீ இப்பொழுது தென்றலாக மாறிவிட்டாய். அப்புறம் உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் உமரா. அடுத்த தடவை ஆன்லைன்ல நீங்க யார்கிட்டயாவது சாட் பண்ணீங்கன்னா முதல்ல அவங்களோட உண்மையான முகத்தை பார்க்க ட்ரை பண்ணுங்க. இனிமே இந்த மாதிரி எப்பவும் நடக்காது. நான் இந்த சாட் பேட்ல பண்ண போறதே கிடையாது. சரி விடு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? நீ அந்த நதீமோட என்கிட்ட பேசுறதா நினைச்சு பழகினதெல்லாம் ஓகே தான். ஆனா நீ என் கூட டேட்டிங் பண்ண ஆசைப்பட்டதுதான் எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. அது அது வந்து ஓஹோ, நீங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் பார்ட்டிக்கு யார் ரெடி பண்ணுவா? ஓ, நூர்ஜா இப்படி லவுட் ஸ்பீக்கர் மாதிரி கத்திக்கிட்டு இருந்தானா பார்ட்டி எப்படி நடக்கும்? இது சாதாரண பார்ட்டி இல்ல, சர்ப்ரைஸ் பார்ட்டி. அது ஞாபகம் இருக்கட்டும். ஆனா அண்ணா, நூர்ஜான் ஒன்னும் அப்படி கத்தி சொல்லலையே. ஜிங்கு ஹார்டிஸோட பிரசிடென்ட்டான எனக்கு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னங்கிறது நல்லா தெரியும். எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு. இப்போ நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு போய் அம்மாவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. மிச்சம் மீதி இருக்கிற சின்ன வேலையை கூட நான் பாத்துக்கிறேன்னு. எஸ் பிரசிடென்ட். வெரி குட். இப்ப கிளம்புங்க. நீ இன்னும் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே ஹுமரா பேகம். அது நான் என்ன நினைச்சேன்னா, மனதில் இருக்கும் வார்த்தைகள் கண்களுக்கு தெரிவதில்லை, அது புரிவதில்லை. மனதில் இருக்கும் வார்த்தைகள் கண்களுக்கு தெரிவதில்லை, அது புரிவதில்லை. உங்கள் மனதில் இருக்கும் ரகசியத்தையும் தாங்கள் இன்னும் கூறவில்லை. அயான், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ எவ்வளவு கெட்டு போயிருக்கேன்னு. அது என்னவோ ஒரு வகையில உண்மைதான். ஆனா நான் அப்படி ஆனதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? அப்புறம் யோசிச்சு சொல்லு. நீ என்ன விரும்புறன்னு ஒத்துக்க வேணாம். ஆனா இன்னைக்கு நீ எனக்காக என்னெல்லாம் பண்ணியோ அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் மனசுல எனக்குன்னு ஒரு இடம் கண்டிப்பா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இங்க ஒரு பொண்ணை பாத்தீங்களா? அவங்க ஜீன்ஸ் அண்ட் டாப்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பையனை பார்க்க வந்தாங்க. சரி, ஏகப்பட்ட பொண்ணுங்க நீங்க சொல்ற காஸ்டியூம்ல வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. திடீர்னு அப்படி கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? வேற ஏதாவது சொல்லுங்களேன் அடையாளத்துக்கு. சரி, தேங்க்ஸ் சார். இங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட வித்தியாசமான ஆளுங்க இருந்தாங்க. அதுல ஒருத்தனோட பேரு அக்ரம்னு சொன்னாங்க. அக்ரம்? ஆமா சார். அதுக்கப்புறம் அவங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க கேக்குறது அந்த பொண்ணு தானோன்னு எனக்கு சரியா தெரியல. தேங்க்யூ சார். யா பிரசாத், அந்த ஃபோன் நம்பரோட லொகேஷன் தெரிஞ்சுதா? அம்மா, இது போட்டுட்டீங்கன்னா இன்னும் அழகா இருப்பீங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றீங்கன்னு தயவு செஞ்சு சொல்றீங்களா? என்னாச்சு? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருப்பீங்களா? ஏதாவது என்கிட்ட சொல்லுங்க, சொல்லுங்க. இன்னைக்கு ஏதாவது முக்கியமான நாளா?
ஆமாம்மா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் தான். இல்ல இல்லம்மா, இன்னைக்கு என்ன முக்கியமான நாள்? இன்னைக்கு ஒரு விசேஷமும் கிடையாது. அது ஆக்சுவலி அது வந்து என்னன்னாமா, நான் கடைக்கு போய் புதுசா ட்ரெஸ் வாங்கலாம்னு இருந்தேன். அதனால என்ன நினைச்சுன்னா உங்களையும் கூட கூட்டிட்டு போலான்னு. அப்புறம் புது பொண்ணோட அம்மாவே அலங்காரம் பண்ணாம போனா நல்லா இருக்காதுல்ல? அதான் இந்த அலங்காரம். சரிதானக்கா? ஆமா, அதுவும் சரிதான். நீங்க 2 பேரும் சரியா சொன்னீங்க. அப்ப சரிம்மா, நீங்க முதல்ல ரெடி ஆயிடுங்க. நாங்க இப்ப வந்துடுறோம். வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிளம்பலாம். சரியா? பாய். எல்லாம் அந்த அல்லா கையில தான் இருக்கு. இதுல என்ன சந்தேகம் இருக்கு? இன்னைக்கு எனக்கு ஆனிவர்சரி. ஆனா யாருக்குமே ஞாபகம் இல்ல. குழந்தைங்க சரியா தான் சொன்னாங்க, இன்னைக்கு ஒண்ணும் முக்கியமான நாள் இல்லைன்னு. இந்த நிக்கா நடக்கவே நடக்காது. நிச்சயமா நடக்க கூடாது. ஏன் இந்த நிக்கா நடக்காது? சார், நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க, பொண்ணோட நிலைமை சரியில்லையே. இப்போ அவங்க சுயநனவுலயே கூட இல்லையே. இந்த மாதிரி நேரத்துல எக்காரணத்தை கொண்டும் நிக்கா பண்ணவே கூடாது. அதை என்னால செய்ய முடியாது. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏய், ஒழுங்கா மந்திரத்தை சொல்றியா? சங்க அறுக்கவா? இது என்னங்க அநியாயமா இருக்கு? நான் பாக்குறேன் இவ எப்படி இந்த நிக்காவை வேண்டான்னு சொல்லுவான். சொல்லு சீக்கிரம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அக்ரம் சுஹேல் என்ற ரஃபி சுஹேல் உங்களோட நிக்கா ஜொயா ஃபரூகியுடன் பணம் 50,000 மொஹர் கொடுத்து இந்த நிக்காவை அங்கீகாரம் செய்கிறோம். இதில் உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜொயா ஃபாரூகி உங்களுடைய நிக்கா அக்ரம் சுஹேல் என்ற ரஃபிக் சுஹேலுடன் ரூபாய் 50,000 மெஹர் கொடுத்து இந்த நிக்காவை அங்கீகரித்து நிச்சயிக்கிறோம். உங்களுக்கு இதில் பூரண சம்மதம் தானே? சொல்லு, சம்மதம்னு சொல்லு. சம்மதம்னு சொல்லு ஜெயா. உங்களுக்கு இந்த நிக்காவில் சம்மதமா? சொல்லுமா, உனக்கு இந்த நிக்காவில் சம்மதமா? சம்மதம்னு சொல்லுமா. சொல்லு. சம்மதம். சம்மதம் இல்ல 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 இல்ல